அவங்க வந்து பாத்தீங்கன்னா கோவால வந்து ஒரு கிளப்ல பாடுறவங்க. வெறும் பாட்டு மட்டும் பாட முடியாது. எப்பவுமே அப்படின்னா கிளப் மாதிரி இடங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை, மனசு நிம்மதி அப்படின்னு சொல்லி போனாரு. கெனிஷா பிரான்சிஸ்க்கு மட்டும் 3 நாளைக்கு 40 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்க. இப்படி துபாயில வந்து பாத்தீங்கன்னா மெர்லின் ஒருத்தவங்க கெனிஷா பிரான்சிஸ் தொடர்பு கொண்டு ஒரு விரல் இப்படி வச்சு வாய் நாறுது, அதனால அவன் புருஷன் ஒன்று விட்டு போயிட்டான். அவங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வாய் நாறுறது தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சிச்சு? அப்ப கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு போது அவங்க சொல்லியிருக்காங்க, மன்னிப்பு கேளு அப்படின்றான். சாரி மேடம் அப்படின்னா, எங்கிட்ட மட்டும் இல்லை ஒர்க்கஸ்ட்லாம் கேளு, சாரி சார் இப்படிலாம் கேட்கக்கூடாது, இப்படி கையை கூப்பிட்டு சாரி. அப்போ கெட்ட வார்த்தையாக பேசியிருக்கான். வரமாட்டேன்னு வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டது, ஹோட்டலில் அடித்தது, அது மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசினது, ஸ்டேடியத்தில் அடித்தது, கெட்ட வார்த்தையில் பேசினது எல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. ஹலோ காந்தம் மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேமா சார். ஒரு வாரம் முன்னாடி 2 வாரம் முன்னாடி ஒரு சர்ச்சை வெளியே வந்திருக்கு. நம்ம ரவி மோகன் அவர்களோட வாழ்க்கையில விளையாடின கெனிஷா பிரான்சிஸ் அவர்கள் தான் இப்ப புதுசா இன்னொரு கான்ட்ரவர்சி வந்து உருவாயிருக்கு மெர்லின் அவர்களோட. அப்படிங்கும்போது அது எதனால அவங்க வந்து மறுபடியும் இந்த மாதிரி ரொம்ப க்ரூவலா வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டே இருக்காங்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? பொதுவா சில பேர் அப்படி நடந்துக்குவாங்கம்மா. இயல்பாவே அப்படி ஒரு குணம் படைத்தவர்களா இருப்பாங்க. கெனிஷா பிரான்சிஸை பத்தி விசாரிச்சு பார்த்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கோவால வந்து ஒரு கிளப்ல பாடுறவங்கன்னா வெறும் பாட்டு மட்டும் பாட முடியாது. எப்பவுமே அப்படின்னா கிளப் மாதிரி இடங்கள்ல சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ், டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கிளப்ல பாடுற ஒரு சிங்கர். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர், அப்படியே வந்து ஆன்மீக மருத்துவர் அப்படின்னு அவங்க தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க. பொது வழியில அவங்க உண்மையாலுமே ஆன்மீக ஹீலரா, அவங்க வந்து அந்த ஆன்மீக ஹீலருக்கு படிச்சிருக்காங்களா, மருத்துவத்துக்கு படிச்சிருக்காங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவங்க அது கோவால இருக்கிறவங்க. அவங்க நிறைய பிரபலங்களுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், ரொம்ப சோகமான ஒரு சூழல் இருக்கும், மனசுல ஒரு கஷ்டங்கள் இருக்கும், அதை வந்து பெருசா யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாத சூழல் இருக்கும். மற்றவங்க நண்பர்களோ வேற யாரோ உறவினர்களோ ஆறுதல் சொன்னா கூட உங்களால வந்து சமாதானப்படுத்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் தேவைப்படும். சைக்காட்ரிஸ்ட்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலர்னு சொல்லப்படுறது. அந்த நேரத்தில் இந்த கெனிஷா பிரான்சிஸ் மாதிரி ஆளுங்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஆன்மீக முறைப்படி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மனசை வந்து சமநிலைப்படுத்துவாங்க. மருந்து மாத்திரை ஊசி இதெல்லாம் கிடையாது. பேச்சாலேயே உங்களை வந்து உங்களுடைய மனசுல இருக்கிற பிரச்சனைகளை கேட்டு அதுக்கு ஒரு தெளிவுரை வந்து கிடைக்கிற மாதிரி செய்வாங்க. உங்க மனசு வந்து அமைதி அடைகிறதுக்கு வந்து அவங்க வந்து அந்த வழி பண்ணுவாங்க அவங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஆன்மீக மருத்துவம் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கெனிஷா பிரான்சிஸ் வந்து யாருக்கும் தெரியுமா, பெரிய பிரபலமா, பெரிய சிங்கரா அப்படின்னா கிடையாது. அதான் உண்மை. கெனிஷா பிரான்சிஸ்ங்கிறது இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவியோட சேர்த்து பேசப்பட ஆரம்பிச்சதுலேருந்து தான் கெனிஷா பிரான்சிஸை பற்றி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. யார் இந்த கெனிஷா பிரான்சிஸ்ன்னு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க, சோஷியல் மீடியாவில் தேட ஆரம்பிச்சாங்க. ஜெயம் ரவி வச்சு தான் இவங்களுக்கே பாப்புலாரிட்டி. ஜெயம் ரவியோட வெளிச்சம் கெனிஷா பிரான்சிஸ் மேல பட்டதுனால தான் கெனிஷா பிரான்சிஸ்கே ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சிச்சு. அது பர்டிகுலரா தமிழ்நாட்டில் வந்து தமிழ் நடிகர் ஜெயம் ரவின்னும் போது அவரோட ஜோடி போட்டு பேசுறாங்களே அப்படின்னும் போது இந்த வெளிச்சம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அந்த பாப்புலாரிட்டி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ரொம்ப நல்ல மனிதர், தங்கமான மனிதர். கிட்டத்தட்ட சினிமா துறைக்கு வந்து 23 வருஷம் ஆச்சு. இந்த 23 வருஷத்துல அவர் நடிகைகளோட நடிக்கிறது தான் அவருடைய தொழில். ஆனா எந்த நடிகையோடையும் அவர் இது வரைக்கும் கிசுகிசுக்கப்படலை, தப்பா பேசப்படலை, எதுவுமே கிடையாது. பொது இடங்கள்ல தப்பா நடந்துகிட்டதே கிடையாது. அவங்க அப்பா, அவர் எப்படி சொல்றது, எடிட்டர் மோகன், அவர் ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப ஜென்டில்மேன், ஜெம் ஆஃப் அ பர்சன் சொல்லுவாங்கல்ல, ஒழுக்கமான ஒரு மனிதர், ரொம்ப ஒழுக்கமான மனிதர். அவங்க அம்மா லட்சுமி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களை நீங்க பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க அந்த அம்மா. அவர் எடிட்டர், அதாவது வந்து எப்படின்னா இவருடைய அண்ணன் மோகன் இருக்கார் இல்லையா, டைரக்டர், அவர் ராஜா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர். அவருடைய மனைவி, அவங்க ஒரு சகோதரி இருக்காங்க. ஒரு குடும்பமா, நல்ல குடும்பம் சொல்லுவாங்கல்ல, நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் தான் ஜெயம் ரவி குடும்பம். அந்த அவர் ஆல்ரெடி இந்த ஆர்த்தியோட கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனை, மனசு நிம்மதி அப்படின்னு சொல்லி போனாரு. எங்க போனாரு? கோவாக்கு போனாரு. எப்படி போனாரு யாருக்கும் தெரியாது. யாரு வந்து இந்த கெனிஷா பிரான்சிஸை வந்து ரெஃபர் பண்ணாங்க. திடீர்னு கோவாக்கு போய் திடீர்னு கெனிஷா பிரான்சிஸை எங்கேயோ கிளப்லயோ எங்கேயோ சந்திச்சிருக்க முடியாது. யாரோ ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து இவங்க கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு அங்க போறாரு. இங்க இருந்து ஃபிளைட் ஏறி அங்க போய் அங்க வந்து அவருடைய பிரச்சனையை சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி குடும்ப பிரச்சனை, அதுல மனசுக்கு வேதனை இருந்திருக்கு. அதை சொல்லும் போது அவங்க அதை சாந்தப்படுத்தினாங்க. ஒரு மருத்துவர் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் நம்ம. இவங்க வந்து மருத்துவர், டாக்டர் கிடையாது. ஆனா கிட்டத்தட்ட டாக்டர்
ஒரு கவுன்சிலிங் எப்படி கொடுத்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் அவங்க வந்து எப்படி ஒரு பேஷண்ட்டை வெளியில கொண்டு வருவாங்க அந்த பிரச்சனையிலேருந்து, அந்த மாதிரி தான் இவங்க வந்து சொல்றாங்க அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலருங்கிறது. அப்படி இருக்கும்போது இவங்க சொன்ன விஷயங்கள் ஜெயம் ரவிக்கு ஆறுதல் கொடுத்துருக்கா அப்படின்னா கொடுத்துருக்கலாம், கொடுத்துதான் இருந்திருக்கு. அதனால வந்து எப்படின்னா அதுதான் அதோட சரி. ஒரு டாக்டர் நம்ம போய் பார்க்குறோம், ஃபீவரு, தலைவலி, ஏதோ ஒன்று, அதுக்கு டாக்டரை போய் பார்த்தோம்னா டாக்டர் என்ன மாத்திரை கொடுப்பாரா, இன்ஜெக்ஷன் போடுவாரா, அதுக்கப்புறம் அந்த டாக்டருக்கு நமக்கு எந்த தொடர்பு இருக்கு? அது லேடி டாக்டரா ஜென்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க, டாக்டருக்கு நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? கிடையாது. இல்லை. ஆனால் வந்து இந்த டாக்டருக்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வர்றதுக்கு என்ன காரணம்? அப்போ கனெக்டிவிட்டி வர மாதிரி ஒருத்தவங்க ப்ரொஃபஷன் தொழில் பண்றாங்க அப்படின்னா அந்த தொழிலில் அவங்க நேர்மையா இல்லைன்னு அர்த்தம். சரிதானே? அப்படி இருக்கும்போது இந்த எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி போய் எங்க கனெக்ட் ஆயிருக்காரு. என்னன்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு நமக்கு தெரியாது. ஆனா பொது வழியில அவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்க. இப்போ ஒரு பட விழாக்கு வராங்க, பல இடங்கள்ல வந்து ஜெயம் ரவியும் கெனிஷாவும் ஒன்னா நம்ம பார்க்க முடியுது. அதை வச்சுதான் நம்ம பேசுறோம். பொது வழியில ஒருத்தர் வராங்கன்னும் போது அவங்க சார்ந்து சில விமர்சனங்கள் வரும்போது அதை நம்ம பேசுறோம். அப்படிதான் இந்த கெனிஷா பிரான்சிஸ் இந்த பாப்புலாரிட்டி ஜெயம் ரவி வச்சு கிடைச்சதுனால இன்னைக்கு நிறைய வெளிநாடுகள்ல ஈவெண்ட்ஸ்க்கு போறாங்க, கான்செப்ட் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய போறாங்க. அப்படி துபாயில வந்து பாத்தீங்கன்னா மெர்லின் ஒருத்தவங்க, அவங்க வந்து நம்ம நாகர்கோவில் சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க வந்து கெனிஷா பிரான்சிஸை தொடர்பு கொண்டு நாங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்தணும், நீங்கள் வந்து அந்த அந்த கச்சேரி, அதாவது வந்து அந்த ஈவெண்ட் வந்து கான்செர்ட்ல நீங்கள் வந்து பாடணும், பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து துபாய்க்கு வரேன் அடுத்த மாதம். அது எப்படின்னா இந்த ஈவெண்ட் நடந்தது வந்து 2025 செப்டம்பர் 13 நடந்திருக்கு. அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க துபாய்க்கு நான் வரேன், அப்போ நேராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரையும் போயிருக்காங்க துபாய், வேற ஏதோ ஒரு விழாக்கு போயிருக்காங்க. அப்போ நேராக வந்து இந்த மெர்லினை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஈவெண்ட் கேட்குறாங்கல்ல, அதனால கூப்பிட்டு பேசியிருக்காங்க கிளைண்ட்டு. பேசணுன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் அந்த மெர்லினை பற்றின பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. மெர்லின் யார் அப்படின்னா துபாயில் பல வருஷங்களா செட்டிலான ஒரு தமிழ் பெண். அவங்க வந்து துபாய் பேங்க்ல வந்து 17 வருஷமா வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து வெளியில வந்து ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு கல்யாணமா மொத்தமா எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க, ஒரு பர்த்டேவா அவங்களே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றவங்க, அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடத்துறவங்க. பொதுவா இந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற தமிழர்கள் நம்ம நாட்டுல இருக்கிற நடிகர்களே அங்க அவங்க ஊர்ல துபாயிலயோ அமெரிக்காலயோ எங்கேயோ பார்க்கணும்னா ஆப்பிரிக்காலயோ இல்ல நியூசிலாண்ட்லயோ ஆஸ்திரேலியாலோ பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆசை மிகுதியா இருக்கும் அவங்களுக்கு. ஒரு செலிபிரிட்டியை பார்க்குறோம், நேர நம்ம திரையில பார்க்குற செலிபிரிட்டி நேர பார்க்குறோம்னா ஆர்வம் இன்னும் ஜாஸ்தி காட்டுவாங்க. ஆனால் டிக்கெட்ஸ் எல்லாம் நல்ல விலைக்கு விற்கும், நல்ல பிஸ்னஸ் ஆகும். அது எல்லாமே வியாபார நோக்கம் தானே. அப்படி மெர்லின் வந்து பேசும்போது மெர்லின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது அவங்க வந்து அவங்க கணவன் 17 வருஷமா ஒன்னா இருந்துட்டு பிரிஞ்சுட்டார். மெர்லினோட கணவர் 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, செப்பரேட் ஆயிட்டாங்க. 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. யார் இந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, இந்த கெனிஷா. இவங்க ஆச்சரியப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் எப்படி ஒரு தெரியும். அவங்க கணவன் மனைவிக்குள்ள நடந்த பிரச்சனைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அங்கதான் அவங்க ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க, என்னடா இது இப்போ இதெல்லாம் எப்படி தெரியும், நம்ம கணவன் மனைவிக்குள்ள நடக்கிறது ஒரு அந்தரங்கமான விஷயம் தானே, அதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அப்போ கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு போது அவங்க சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலர், நான் வந்து இதெல்லாம் கண்டுபிடிப்பேன், உங்களை பார்த்தாலே என்னால் சொல்ல முடியும், உங்கள் கண்களை பார்த்தாலே என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொன்னோன்னா அவங்க ஷாக் ஆயிருக்காங்க. இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, கெனிஷா பிரான்சிஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 கவுன்சிலிங் என்கிட்ட வாங்க, ஒரு கவுன்சிலிங்க்கு 1 லட்ச ரூபா, 3 கவுன்சிலிங் 3 லட்ச ரூபா வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் குணப்படுத்திடுறேன், இந்த பிரச்சனை உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க கஷ்டம் துன்பம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்னடா இது, நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு புக் பண்ணான்னு வந்தோம், இங்கே வந்து நம்ம பிரச்சனையை சரி பண்ணி காசு வேற 1 லட்சம் கேட்குறாங்க ஒரு செஷன்ஸ்க்கு, 3 செஷன்ஸ்க்கு 3 லட்சம், பெரிய அமௌண்ட் தானே. அதாவது 5000-10,000 கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைங்க எனக்கு அது வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஆமா அவங்க எப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு 9 லட்சம் சம்பளம் பேசியிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு 4-5 லட்ச ரூபா அங்க போயிடலாம் வாங்கிடலாம்னு நினைச்சிருக்காங்க. அந்த குறுக்கு வழியில போய் ஒரு உங்களுக்கு நான் சமாதானம் சொல்றேன், அமைதி சொல்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிடலாம்னு நினைச்சிருக்காங்க. அதெல்லாம் முடியாது, வேண்டாங்க, எனக்கு ஈவெண்ட் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள கோவம் வந்துடுச்சு. நான் சொல்றேன், நீ வந்து வேணாம், நான் சொல்றேன், இரு ஒன்று என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஈவெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. 9 லட்சத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு பாதி பணம், அதாவது 4 லட்ச ரூபா வந்து அட்வான்ஸாகவும் கொடுத்துட்டாங்க இந்த அம்மா மெர்லின். இவங்க அந்த டேட் நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் 13, செப்டம்பர் 12 பார்த்தீங்கன்னா இவங்க வந்திருக்காங்க, துபாய்க்கு போயிருக்காங்க இந்த அம்மா. யாரு, கெனிஷா பிரான்சிஸ். அங்கே ஏர்போர்ட்லேருந்து ரிசீவ் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து தங்க வைக்கிறதுக்கு ஜெயம் ரவியும் கூட போயிருக்கார். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயம் ரவி பெரிய நடிகர், தமிழ் மக்களுக்கு நல்லா தெரிந்த ஒரு நடிகர். இந்த அம்மாவோட, அதாவது கெனிஷா பிரான்சிஸோட ஜெயம் ரவியும் வந்திருக்காருன்னும் போது ஈவெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ரௌட் பெருசாக வருவாங்கல்ல, அதனால ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, டபுள் சந்தோஷமாயிட்டாங்க மெர்லின்.
பரவாயில்லையே சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மா வந்து கெனிசா பிரான்சிஸை வர வைக்கிறதுக்காண்டி 5 ஸ்டார் ஹோட்டலில் புக்கையோட நின்றுட்டு இருந்திருக்காங்க. இவங்க காஸ்ட்லி கார்ல போய் இறங்கினோன்னே நேரம் இந்த பாருங்க இந்த நெத்தி போட்டிருக்குல்ல, இந்த கை இவங்க புக்கை கொடுத்து ஜெயம் ரவியும் இது மெர்லின் வந்து புக்கை கொடுத்து ஜெயம் ரவியும் கெனிஷா வர வைக்க போறாங்க, வெல்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் நிக்கிறாங்க வாசல்ல. இவங்க போனவங்க இந்த நெத்தி போட்டில் இப்படி கையை வச்சு ஒரு விரல் இப்படி வச்சு அப்படியே தள்ளிட்டு போயிருக்காங்க. படங்கள்ல வர மாதிரி அப்படியே தள்ளிட்டு ஒரு 100 மீட்டருக்கு தள்ளிட்டு போயிருக்காங்க. அங்க இருக்கிற செவரோட போய் சாத்திருக்காங்க, அப்படியே சாச்சிருக்காங்க. பொதுவாக கழுத்துல கை வச்சு தள்ளுவாங்கல்ல சில நேரத்தில், அப்படியே கொண்டு போய் செவத்துல சாப்பாங்கல்ல, அந்த மாதிரி சாச்சிருக்காங்க. அந்த ஒரு விரலுக்கு அவ்வளோ பவர் இருந்திருக்கு. அப்படியே இவங்களுக்கு ஷாக் ஆயிருக்கு. ஆனால் அது இந்த அம்மா வந்து நம்ம வந்து கெஸ்ட்டு வராங்க, நம்ம வெல்கம் பண்ணலான்னு புக்கையோட நிற்கிறோம் அப்படின்னு ஆடி போயிருக்காங்க. அப்போ இவங்க கெட்ட வார்த்தையாக பேசியிருக்காங்க. இவங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலருங்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு மருத்துவருக்கு சமம். மருத்துவர் கிடையாது, ஆனா வந்து அது அந்த குவாலிட்டிஸ் இல்லாம நடந்துக்கிறாங்களே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி அவங்க வில்லி மாதிரி சூனியக்காரி எல்லாம் சொல்றாங்க, நிறைய சொல்றாங்க சூனியக்காரி மாதிரின்னு சொல்றாங்க நிறைய பேர். அதான் சொல்றேன்னா வில்லி மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்லுறாங்க, உன் புருஷன் உன்னை விட்டு போனதுக்கு, அதான் முதல்ல பேக் ஸ்டோரி சொன்னாங்கல்ல புருஷனை பத்தி, புருஷன் உன்னை விட்டு போனதுக்கு உன்னுடைய அசிங்கமா இருக்க நீனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி கையை வச்ச மணி உன் வாய் நாறுது, அதனால உன் புருஷன் உன்னை விட்டு போயிட்டான் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அவங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வாய் நாறுறது தெரிஞ்சிருக்கலாம், இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அதனால இந்த அம்மா வந்து வாய் நாறுது அதுன்னு சொல்லி அந்த அம்மாவை திட்டி அசிங்கசியமா கெட்ட வார்த்தையில திட்டி. இதெல்லாம் எப்படின்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல துபாயில பல பேர் இருப்பாங்களே, அங்கே கெஸ்ட் இருப்பாங்க, ரிசப்ஷனில் இருக்கிறவங்க இருப்பாங்க, இவங்க கூட வந்தவங்க இருப்பாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருக்கிற க்ரௌடில் இப்படி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சிசிடிவியில் பதிவாயிருச்சு. நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது, எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்கும். அங்கெல்லாம் சிசிடிவியில் பதிவாயிருக்கு. சரி பரவாயில்ல, நம்ம ஈவெண்ட் நடத்த வந்திருக்காங்க, நம்ம ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசாமல் சைலண்ட்டாக இருந்திருக்காங்க. இவ்வளோ திட்டி அடித்து எல்லாம் பண்ணி கூட சைலண்ட்டாக இருந்திருக்காங்க. யார்? இந்த மெர்லின்றவங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 9 லட்சம் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வர ஃப்ளைட் டிக்கெட், இவங்க கூட 6 பேர் வந்திருக்காங்க. ஜெயம் ரவி டிக்கெட்டு, இவங்க வந்து 6 பேர் டிக்கெட் எல்லாம் போட்டு பிஸ்னஸ் கிளாஸ், 5 ஸ்டார் ஹோட்டல், அக்காமடேஷனு. அவங்களுக்கு எப்பவுமே எப்படின்னா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் போகும்போது காஸ்ட்லி கார் கொடுப்பாங்க, ஆடி, BMW, இந்த மாதிரி பெரிய பெரிய கார்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி காஸ்ட்லி கார் கொடுத்து எல்லாம் பண்ணி இவங்க 40 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்க. இந்த அம்மா கெனிஷா பிரான்சிஸ்க்கு மட்டும் 3 நாளைக்கு 12, 13, 14, 15 4 நாளைக்கு. ஸோ 4 நாளைக்கு 40 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்க மொத்தமாக சம்பளத்தோடு சேர்த்து. அப்போ அதெல்லாம் லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சைலண்டாக இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு அடுத்த நாள் ஈவெண்ட் தானே, 13ஆம் தேதி செப்டம்பர், அந்த 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 குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு சாயந்தரம் ஒரு மத்தியானத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே சோசியல் மீடியாவில் இவங்க வீடியோவே போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, இந்த ஈவெண்ட்டே நல்லா இல்லை, சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை, இது நல்லா இருக்கும்னு எனக்கு தெரில, மேபி நான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு போட்டான். ஸோ இது போட்டால் என்ன ஆகும், கெனிஷா பிரான்சிஸ் சோஷியல் மீடியாவில் போட்டால் அங்கே கெனிஷா பிரான்சிஸ் வராங்கன்னு தானே எல்லாம் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. இவங்க தானே அங்கே சீஃப் கெஸ்ட்டு. இப்போ கெனிஷா பிரான்சிஸ் இப்படி ஒரு வீடியோ போட்டால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவங்க தான் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்காங்க, பிரச்சனை ஏதோ நடந்துட்டு இருக்கு, அதனால இந்த ஷோக்கு அவங்க வரமாட்டாங்க போல, வரமாட்டேன்னு போட்டிருக்காங்க. வரமாட்டாங்க போலன்னு டிக்கெட் வாங்கினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷோக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தவிச்சிருக்காங்க இந்த அம்மா மெர்லின்றவங்க. வரமாட்டேன்னு சொன்னவங்க கரெக்டா ஷோ டைத்துக்கு போயிருக்காங்க, போய் காரில் இறங்கியிருக்காங்க ஜெயம் ரவி போல. இவங்க போய் இறங்கி மறுபடியும் இதே மாதிரி கையை வச்சு தள்ளிட்டே போயிருக்காங்க. ஸோ இந்த அம்மாவுக்கு ஆல்ரெடி பழக்கம் இருக்குல்ல, சரி இந்த அம்மா இப்படி தான் பண்ணும் போல, ஏதோ லூஸ் மாதிரி கை வச்சு தள்ளுது, என்னதான் இருந்தாலும் பொறுத்துப்போம். ஏன்னா ஷோ நடக்கணும், ஷோ நடக்கலன்னா பெரிய லாஸ் இன்கர் ஆயிரும் அவங்களுக்கு, தாங்க மாட்டாங்க சின்ன சாதாரண ஆளுங்க. அதனால நம்ம பொறுத்துப்போன்னு பேசாமல் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாரும் மன்னிப்பு கேளு அப்படின்றாங்க. போய் சாரிம்மா அப்படின்னு சொல்லி, சாரி மேடம் அப்படின்னு. எங்கிட்ட மட்டும் இல்லை, ஒர்க்கஸ்ட்லாம் கேளு அப்படி, சாரி இப்படிலாம் கேட்கக்கூடாது, இப்படி கையை கூப்பிட்டு சாரின்னு கேளு அப்படின்னு இருக்காங்க. உடனே அந்த அம்மா வந்து பாவம், வேறு வழி இல்லை அந்த அம்மா, ஏன்னா காசு போட்டிருக்காங்க, ஈவெண்ட் நடக்கலைன்னா பெரிய லாஸ் ஆயிரும், சாரின்னு எல்லாத்துட்டையும் இருக்காங்க. கெனிஷாட்லேருந்து ஒர்க்கஸ்ட்லேருந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. ப்ரோக்ராம் மேடைக்கு வந்தோடனே அவங்களுக்கு பப்ளிக் கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கல்ல, அங்கே எதுவும் பிரச்சனை வந்தால் இவங்களுக்கு அசிங்கமாயிரும்ல, எல்லாரும் வீடியோலாம் கவர் பண்ணுவாங்க, சோஷியல் மீடியா இருக்குது எல்லாம் இருக்குது. இன்னும் அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பாட்டெலாம் ரொம்ப பிரமாதமாக பாடி கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பாடகின்னு நமக்கு தெரில, இவங்க எந்த படத்தில் பாடினாங்க, ஏன் எப்படி இவங்க பிரபலமானாங்க யாருக்குமே தெரியும், இவங்க என்ன பாட்டு பாடினானே தெரில, இவங்க பாடகியானே தெரில, ஏதோ கிளப்பில் பாடுறதா சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஏன் இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி கிடைச்சிச்சுன்னா ஜெயம் ரவி வச்சு தான் கிடைச்சிச்சு. ஸோ அந்த பாப்புலாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு உங்களுக்கு வருமானம் வருது, வியாபாரம் வருதுன்னும் போது அது நல்லா பண்ணால் தானே. அதில் போய் இப்படி சண்டை போட்டால் என்ன ஆகுறது? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டையை போட்டு பிரச்சனையை பண்ணி பாடி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து எப்படின்னா உயிர் வந்திருக்கு, அப்பா எப்படியோ ஷோ முடிச்சிட்டோம்.
தப்பிச்சு என்ன வேணா பண்ணட்டும். அதாவது வந்து 14-15 இன்னும் 2 நாள் இருக்காங்க அங்க. அந்த ஷோ முடிஞ்சு டிக்கெட் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல அன்னைக்கு கிரிக்கெட் நடந்திருக்கு, டிக்கெட் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நினைக்கிறேன். டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இவங்க ஃப்ரீயா, காஸ்ட்லி டிக்கெட் இருக்கிறதுல பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கிரிக்கெட் பார்க்கறதுக்கு. அங்க போய் கிரிக்கெட் பார்க்கும்போது அவங்க தப்பா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மெர்லின் வந்து ஒரு இது, மெர்லின் வந்து தப்பாக சம்பாதிக்குது, மெர்லின் ஒரு நல்ல பொண்ணு கிடையாது, இந்த ஷோ வந்து நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணல, எனக்கு சரியாவே மதிக்கல, எனக்கு சரியாவே இது கொடுக்கல, இவங்க தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க, எல்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் தான் அந்த அம்மா போட்டுக்கிட்டே இருக்கு மெசேஜ் சோஷியல் மீடியாவில். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பொறுமையாகவே இருந்திருக்காங்க. 15ஆம் தேதி சொல்லாமலாம் கிளம்பிட்டாங்க. ஜெயம் ரவி, கெனிஷா பிரான்சிஸ் கூட வந்தவங்க 6 பேர் எல்லாம் போயிட்டாங்க. இந்த அம்மா வந்து எப்படின்னா அந்த அசிங்கப்படுத்தினது, கேவலப்படுத்தினது எல்லாம் திருப்பி யோசிச்சு பார்த்துருக்கு. இப்படி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க. பொது வெளியாது எல்லாரும் இருந்திருப்பாங்கல்ல, ஸ்டேடியத்துலேயும் ஆள் இருந்திருப்பாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் ஆள் இருந்திருப்பாங்க. கெட்ட வார்த்தையை திட்டினா நீ அசிங்கமாக இருக்கேன்னு சொன்னா யாராக இருந்தாலும்மா அவங்களுமே சின்ன பெண்ணாக தான் இருக்காங்க. சின்ன பெண்ணா ஒரு வயசில் கம்மியான பெண்ணாக தான் இருக்காங்க. 2 குழந்தைங்க இருக்கு. அந்த குழந்தைங்கள வேற திட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மனசு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கு, ஊண்டிங்காக இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க சிசிடிவி எவிடன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஹோட்டலில் இருக்குது, ஸ்டேடியத்தில் இருக்குது, எல்லா பக்கமும் இருக்கா. அது இல்லாமல் சோஷியல் மீடியாவில் போட்டாங்களா, அந்த சோஷியல் மீடியாவில் போட்ட போஸ்ட்டு காசை வாங்கிட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னது 15 லட்சம் கேட்டிருக்காங்க. அன்னைக்கு போய் இறங்கிட்டு 9 லட்சம் சம்பளம் பேசினாங்கல்ல, 15 லட்சம் கொடுக்கணும்னு அதுக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க. அதுவும் இவங்க கொடுக்க முடியாது, 9 லட்சத்துக்கு மேலே என்னால் தர முடியாது, அப்படி 9 லட்சத்துக்கு மேலே வேணும்னா கொடுத்த 4 லட்சத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கெனிஷா பிரான்சிஸ், ஐயோ 9 லட்சம் போயிடும் போயிடுவோம், முதல்ல 9 லட்சத்தை வாங்குவோம்னு சொல்லி வந்து பழி வாங்குற உணர்ச்சி தான் என்னமோ பண்ணி அவங்க ஒரு வழி பண்ணிட்டாங்க. அவங்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போலீஸ்ல கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்ல வழக்கா போட்டாங்க. துபாய் கோர்ட்ல அந்த கிரிமினல் கேஸ் போட்டிருக்காங்க, மான நஷ்ட வழக்கு 2 வழக்கு போட்டிருக்காங்க. கிரிமினல் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கெனிஷா பிரான்சிஸ் தண்டனை கொடுத்துட்டாங்க. நீ கெனிஷா பிரான்சிஸ் துபாய் போகவே முடியாது, ஜென்மத்துக்கு போனாங்கன்னா கைது பண்ணிடுவாங்க, துபாய் ஜெயில போட்டுருவாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து நடந்துருச்சு. மான நஷ்ட வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து 10 கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த அம்மா வாங்கினது 9 லட்சம். 10 கோடினா எவ்வளோ, எத்தனை மடங்கு, 1000 மடங்கு கிட்ட இருக்கும். அப்ப நீங்க கட்டி தான் ஆகணும் மான நஷ்ட வழக்கு. இப்ப இந்த அம்மா இந்தியாவுக்கு தப்பிச்சு ஓடி வந்துட்டதுனால, அவங்க வேற நாடா இருக்கிறதுனால இந்த அம்மாவை என்ன பண்ண முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயில்லாம் அனுப்பிச்சிருக்காங்க இந்த அம்மாக்கு, போஸ்ட்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, மெயில்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா ரெஸ்பாண்ட் பண்ணாம சைலண்டா இருக்காங்க இந்த அம்மா. ஆனா ஜென்மத்துக்கு வந்து இந்த அம்மா வந்து துபாய் போக முடியாது. அந்த மாதிரி அந்த மெர்லிங்கிறவங்க பண்ணிட்டாங்க. எனக்கெல்லாம் அப்படின்னா அங்க ஊர்ல இருந்தாங்கல்ல, அந்த நேரத்திலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே வெளியே போகாத அளவுக்கு, துபாயில இருந்து வெளியில போறதுக்கு முன்னாடி உங்களை கைது பண்ணிருக்கணும். அது செய்யல. அது மாதிரி வந்து போன இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்மா. யாரு, கெனிஷா பிரான்சிஸ். முதல்ல ரவியோட வாழ்க்கை கெடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் மெர்லினோட வாழ்க்கை கெடுத்துட்டாங்க. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா லா அண்ட் ஆர்டர்ஸ் படி அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த எப்படி சொல்றது, அந்த கிரிமினல் குற்றம் கொடுத்தாங்கல்ல, கோர்ட்ல வழக்கு போட்டாங்கல்ல, அது தண்டனை கொடுத்துருக்காங்க துபாய் கோர்ட்ல. எவிடன்ஸ் இருக்கிறதுனால தானே கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்கள புக் பண்ணது, போன்ல பேசினது, அக்ரிமெண்ட் போட்டது, பணம் 4 லட்சம் அனுப்பிச்சது, திருப்பி வந்ததுக்கு அப்புறம் 5 லட்சம் கொடுத்தது, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வரமாட்டேன்னு வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டது, அப்புறம் அடுத்த நாள் கச்சாமுச்சான அந்த பெர்லின் அவங்களை பத்தி கேவலமா போஸ்ட் போட்டது சோஷியல் மீடியால, அது இல்லாம ஹோட்டல்ல அடிச்சது, அது மாதிரி கெட்ட வார்த்தையில பேசினது, ஸ்டேடியத்தில் அடிச்சது, கெட்ட வார்த்தையில பேசினது, எல்லாம் எவிடன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் கொடுத்து தான் வழக்கு போட்டிருக்காங்க. எல்லாம் சரின்னு சொல்லி தான் துபாய் கோர்ட்ல வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அது கிரிமினல் குற்றத்துல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. போனா கைது பண்ணிடுவாங்க. மான நஷ்ட வழக்குலையும் பெரிய அமௌண்ட் கொடுக்க சொல்லிடுவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம துண்டை தலையில போட்டுக்கிட்டு எங்கேயோ வந்து கோவா பக்கமா சுத்தி திரியிறாங்களாம், வெளியில தெரியாத அளவுக்கு. தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். நன்றிங்க சார். நன்றி.